வணக்கம். இன்றைக்கி அல்வா செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், மீதம் இந்த சோறு, மக்கியனத்துள்ள சோறு, மிச்ச சோறு, இது நெய், இது ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கருப்பு சீனி, முந்திரி பருப்பு, முந்திரி பழம். சோறு அரைச்சிடணும், நல்லா நேக்காக அரைக்கணும். நெய்யை அரைச்சிட்டிங்கனாக்கா அது அல்வா பதத்துக்கு வரும். பாருங்க, அரைச்சாச்சு. நெய் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்குவோம். முந்திரி பழத்தை பொரிச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் அரைச்சி வச்சு சோறை போடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கருப்பு செடி ஊற்றிக்குவோம். இந்த நெய் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு அது ஒரு எப்படி சீனிலாம் பத்துதான்னு பார்ப்போம். சீனி பத்தலை. இப்போ நீங்கள் கொஞ்சம் வெள்ளை சீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணா வெள்ளை சீனி போடலாம். இனிப்பு குறைவு வேணா அந்த சீனி போதும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். ஏன்னா அது நல்லா சுருண்டு வரணும். இப்போ தான் இதில் ஒட்டாமல். இப்போ நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தெல்லாம் போட்டுக்குவோம். ஓகே, நம்ம அல்வா ரெடி. எள்ளு போட்டுக்குவோம். ஓகே, நம்ம அல்வா ரெடி. சரிங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட வேணாலும் சாப்பிட்லாம்.